ஒரு மனுஷன் பாம்பு வச்சு விளையாடிட்டு இருந்தான். விளையாட்டு காட்டுவான் எல்லாத்துக்கும். பாம்பு, மலைப்பாம்பு விளையாட்டு காமிச்சான். பாம்பு வச்சு விளையாட்டு காட்டுவான். அவன் மேல அந்த பாம்பு ஏறும், சுத்தும். அவன் வாயில என்ன பண்ணுவான்னா சாயம் வச்சிருப்பான். இந்த பாம்பு ஏறின உடனே கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணும். எல்லாரும் ஜோர கை தட்டுங்கம்மா, வாயிலிருந்து என்ன வரும், ரத்தம் வர்ற மாதிரி பண்ணுவான். காசு போடுவாங்க எல்லாரும். இது வழக்கமா செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, இதே போலதான் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று அந்த பாம்பு அவனை உண்மையாகவே நெருக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அவன் அலறுகிறான், சத்தமிட்டு சொல்லுகிறான், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் வழக்கமா இதைத்தான் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது உண்மையிலே நடப்பதை கூட எல்லாரும் இப்படிதான் எடுத்துக்கொண்டார்கள், விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள். அதனால எல்லாரும் கைதட்டி இன்னும் சந்தோஷமா சிரிக்கிறான், சந்தோஷமா உதிக்கிறான். இவன் உண்மையிலே நெருக்கப்படுகிறான். இவனுடைய சரீரம் ஒடுக்கப்படுகிறது, இவனுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. வாய் வழியா ரத்தம் வர ஆரம்பிக்குது, மூக்கு வழியா ரத்தம் வர ஆரம்பிக்குது, காது வழியா ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் கைதட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவன் பொத்திரண்டு கீழே விழுந்தான். அப்பொழுதுதான் தெரிந்தது எல்லாத்துக்கும், உண்மையிலே இந்த பாம்பு இவன் என்ன செய்து விட்டது, நெருக்கி விட்டது. அது வரைக்கும் அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன, அவன் வழக்கமா இந்த பாம்போட என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனால யாரும் இவனை உண்மையிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை யாரும் உணரவில்லை. அறிய வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லாமல் அதற்கு பதிலாக கைதட்டி சந்தோஷப்பட்டு அவனுக்கு காசுகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே நடந்தது என்னவென்றால், அவன் நெருக்கப்பட்டு மரணத்தை சந்தித்தான். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தோடு விளையாடாதே. பாவம் உன்னை ஒரு நாள் என்ன செய்து விடும், கொன்று விடும், தேவனை விட்டு பிரித்து விடும். பாவம் உன்னை நரகத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். தேவனோடு வாழ வேண்டிய, தேவனோடு வாசம் பண்ணுவதற்காகத்தான் அவர் உங்களை நேசித்து இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து உங்களுக்கும் எனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை என்ன செய்தார், மீட்டுக் கொண்டார். அப்படிப்பட்ட நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர நரகத்துக்கு போவது அவருடைய விருப்பம் அல்ல. ஆகையாலே நாம் பாவத்தோடு பாவத்தை கூட்டாமல் பாவத்தை விட்டு வெளியே வரவும் பாவத்தை வெறுத்து தள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை தர விரும்புகிறார்.